இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தன் பாடுகள், மரணம் இவற்றை பற்றி 3ஆம் முறையாக முன்னறிவித்த பகுதிதான் இன்றைய நற்செய்தி பகுதியான புனித மார்க்கு பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 32 முதல் 45 முடிய. இன்றைய இந்த நற்செய்தி பகுதியில் இயேசு சீடர்களுடன் எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் தான் படப்போகும் பாடுகளை அவர்களிடம் கூறுகின்றார். இவற்றை புரிந்து கொள்ளாத முதன்மை சீடர்களான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் இயேசுவிடம், நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று தங்களின் பதவி ஆசைக்காக அவரிடம் தங்களுடைய பதவிக்கு முன்பதிவு செய்கின்றனர். ஆனால் நம் இயேசுவோ, இவற்றை செய்வது நான் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவருக்கே அருளப்படும் என்று கூறி, இறைப்பணி தொண்டு ஆற்றுவதற்கே அன்றி தொண்டு பெறுவதற்கல்ல என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இறையாட்சி பணியில் தொண்டுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் பணியாளராக இருப்பவர்தான் முதன்மை பெறுவர் என்பதனைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு, உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புபவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்ற புதிய கருத்தினை கொடுத்து அதற்கு தாமே ஒரு மகத்தான முன் உதாரணம் என்று காட்டியிருக்கின்றார். இன்று இயேசுவின் பெயரால் இறையாட்சி பணிக்காக அழைக்கப்பட்டுள்ள நம்மில் எத்தனை பேர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் கொண்டு பிறருக்கு தொண்டு ஆற்றியிருக்கின்றோம்? பிறருடைய கஷ்டங்களை நாம் புரிந்திருக்கின்றோம். தொன்று ஆற்றுபவர்களாக இருந்திருக்கின்றோமா அல்லது தொண்டு பெறுபவர்களாக இருந்திருக்கின்றோமா? சிந்திப்போம். இயேசுவின் இறையாட்சி பணியில் செபதேயுவின் மக்களை போன்று அல்லாமல் இயேசுவின் மக்களாக இயேசுவை போன்று பிறர் பணி செய்ய முயல்வோம். அதன் மூலம் நமக்கு வேண்டிய இறையாசிரை பெற்று இயேசுவின் சீடத்திகளாக இறைப்பணியில் முயன்று செயல்படுவோம்.